வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தென்னாடுடைய சிவனையே போற்று, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்று. ஸோ உலகமெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் மக்களுக்கு உங்கள் அன்பான டிவைன் தினேஷன் வணக்கம். நவம்பர் மாத பலன்கள் சரிங்களா. இந்த நவம்பர் மாதம் வந்து இந்த வருஷத்துலேயே ரொம்ப சிறப்பான மாதம். ஏன்னா நிறைய நிகழ்வுகள் குரு அதிசார பயிற்சி நடக்குது சரிங்களா. நிறைய நிகழ்வுகள் நடக்க போது இதனால எந்த ராசிக்கு என்ன பலன் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். மீனம் ராசி கடைசி ராசி, மோட்ச ராசின்னு சொல்லுவோம். கண்ணழகு, மீன் மாதிரி கண் இருக்கும், நல்ல கூர்மையான அறிவு இருக்கும். ஏன்னா இதுக்கு வந்து குரு பகவானோட வீடு, கூர்மையான அறிவு இருக்கும். அந்த மீனம் ராசி ஒரு 3-4 மாதமே படாத பாடுபட்டுருக்கோம். ஏன்னா சனிப்பயிற்சி உச்சியில் இருக்குது. ரைட்டு, ஒரு ரிலாக்ஸேஷனாக குரு பகவான் இப்போ உங்கள் வீட்டை பார்த்துட்ருக்கார். நிறைய நல்லது நடக்க போகுது. ஓகே, இந்த நல்லது நடக்க போகிறதுல வந்து நான் அதிகமாக ஸ்ட்ரென்த் பண்ணணும்னா டாக்குமெண்டேஷன். இதெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணுறீங்களோ அதிலலாம் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இப்போ வேலை சம்மந்தமாக எதுனா அப்ளை பண்ண போகிறீங்க, நீங்கள் வந்து இப்போ மேரேஜ் பண்ண போகிறீங்கனாலும் டக்குன்னு உடனடியாக டாக்குமெண்டேஷன் பண்ணுறது நல்லது. மொய் வாங்குறீங்க, எல்லாத்தையுமே டாக்குமெண்டேஷன் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா 5ஆம் வீட்டை குரு பகவான் இருக்கார். ஸோ குடும்பத்தில் சந்தோஷங்கள் அதிகமாக வரும். முக்கியமாக குழந்தைங்களோட நீங்கள் இருக்கிற சந்தோஷங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். குலதெய்வம் கோவில் போயிட்டு வாங்க, ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு சரிங்களா. நீங்கள் வந்து 6ஆம் வீடு எதிரிகள் தொல்லைகள் கொஞ்சம் இருக்க வாய்ப்பு இருக்குது. கொஞ்ச நாளாகவே நம்மளுக்கு எதிரிகள் தொல்லை ஜாஸ்தியாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு விநாயகரை வேண்டிக்கோங்க. பாக்கெட்டில் எப்போவுமே இல்லை பேக்கில் ஒரு அருகம்பில் வச்சுக்கிட்டே இருங்க. எதிரிகள் தொல்லை ரொம்பவே குறையும் சரிங்களா. என்ன சொல்கிறது, மேரேஜ் கல்யாணம் ஆனவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட கொஞ்சம் முரண்பாடான பேச்சுக்களோ ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வரும். யார் மேலேயும் தப்பு இல்லை, ஹஸ்பண்ட் மேலேயும் இல்லை, ஒய்ஃப் மேலேயும் தப்பு இல்லை. கிரக நிலை அப்படி அந்தமாரி விஷயங்களை தான் நம்மளை தூண்டும். நம்ம சூழ்நிலைகளும் அப்படி தான் அமையும். அதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் நாளைக்கு இப்படி தான் இருக்கும், இது சமாளிச்சுன்னா அப்புறம் சரியாயிடும்ன்ற தெளிவு இருக்கணும். டக்குன்னு சண்டை போட்டு ஊதி பெருசாகிடக்கூடாது சரிங்களா. அப்போது நீங்கள் அதுக்கான தெய்வங்களை சொல்லிகிட்டே வரேன். ஒவ்வொன்றா கவனிச்சுட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒன்றா அந்த கோவில் போயிட்டு வாங்க, எல்லாமே நல்லதாக நடக்கும். சரி, நல்ல விஷயம் என்ன அப்படின்னா உங்கள் 10ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்குறாரு. ஸோ உங்களுக்கு வந்து தொழில் முன்னேற்றங்கள்லாம் உங்களுக்கு வந்து வரத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. தொழில் முன்னேற்றங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் முக்கியமாக அப்ராட் ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள். வெளியூர் எதுனா போகிறவங்க ட்ரை பண்ணுங்கள். இல்லை ரொம்ப ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ரொம்ப சண்டை சச்சரவாக இருக்குது, எனக்கு பக்கத்து பிரான்ச்சில் பக்கத்து ஸ்டேட்டில் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கு, கொஞ்ச நாள் அங்கே தங்கி இருந்து முடிச்சுட்டு வரேன், நான் சும்மா லீவ் நாளில் வந்து போகிறேன், ஒரு 6 மாதத்துக்கு அந்த மாதிரி நான் பண்ணுறேன்னா கூட பண்ணுங்கள். அது ஒரு கேப் க்ரியேட் பண்ணும். அந்த கேப்பில் வந்து சண்டை சச்சரவுகள் குறையிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இப்போ நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு மீனாட்சி அம்மன் வழிபடுறது நல்லது. வியாழக்கிழமை புதன்கிழமையில் மீனாட்சி அம்மன் வழிபடுறது ரொம்ப நல்லது. குரு பகவானை போயிட்டு சிவன் கோவிலில் போயிட்டு வியாழக்கிழமை குரு பகவானை வழிபடுறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு சக்கரை பொங்கலோ இல்லை லட்டு பூந்தி குழந்தைங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது. எதுவுமே முடியல, என்னால் லட்டு பூந்தி சக்கரை பொங்கல்லாம் செய்ய முடியாதுன்னா ஒரு கல்கண்டை பாக்கெட்டை வாங்கி வச்சு போய் அம்மன் கோவிலில் கொடுத்துருங்க. ரொம்ப சிம்பிள். அம்மன் கோவிலோ இல்லை லக்ஷ்மி நரசிம்மரோ வியாழக்கிழமை போயிட்டு கல்கண்டு கொடுத்துருங்க. எடுத்துகிட்டு போகிறவங்க எடுத்துகிட்டு போட்டோம். நீங்கள் கொடுத்துட்டு தூரமாக நின்று பாருங்களேன், ஏதோ குழந்தைங்க அதை வந்து எடுத்ததுனாவே நீங்கள் என்ன வேண்டீங்கன்னா அந்த விஷயம் சக்ஸஸ். இது ட்ரை பண்ணி பாருங்கள். இது எனக்கே நான் ட்ரை பண்ணியிருக்கேன், சூப்பராக வேலை செஞ்சுருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். சக்ஸஸ் ஆகிட்ட பிறகு கீழே கமெண்ட்ஸில் அதை மென்ஷன் பண்ணுங்கள் சரிங்களா. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லோ கலரில் ட்ரெஸ்ஸு அதிகமாக போட போட ரொம்ப நல்லது. கருப்பு, ப்ரௌன், க்ரே இந்த கலர் ட்ரெஸ்ஸஸ்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு எல்லோ, லைட் ரெட், ஆரஞ்சு கலர், பட்டு பட்டு வெள்ளை, க்ரீம் கலர் இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் நீங்கள் போட போட
வாழ்க்கையில் ஒன்றும் நல்லா முன்னேற்றம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நீங்கள் உங்களுக்குள்ள இணக்கம் ஒன்றும் ஜாஸ்தியாக வரணும்னா ஒன்றா குலதெய்வம் கோவில் போயிட்டு வரலாம். அம்மன் கோவில்கள் நீங்கள் வந்து விநாயகர், இப்போ ஐயப்பன் கோவில், இந்த மாதிரி பேச்சுலர்ஸ் கோவிலை விட நீங்கள் இந்த இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு, இதனால தான் நம்ம இதில் வந்து இந்த இந்து மதத்தில் அத்தனை தெய்வங்கள் வச்சுருக்காங்க. ஒரு ஒரு தேவைக்கு ஒவ்வொன்று. சிவபெருமான் பார்வதி ஒன்றா இருக்கிற கோவில், இல்லைன்னா பெருமாள் தாயார் எல்லாம் ஒன்றா இருக்கிற கோவிலாக ஹஸ்பண்ட் ஒய்ஃபோடு சேர்ந்து நீங்கள் வியாழக்கிழமை போயிட்டு வர ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் பண்ணுற எல்லா விஷயத்தையுமே டாக்குமெண்ட்டாக எழுதி வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் தரும். மேலும் அக்டோபர் 18லேருந்து டிசம்பர் 20 வரைக்கும் ஒரு 62 நாள் குரு அதிசார பயிற்சி நடக்குது. ஸோ குரு பயிற்சினா என்ன, குரு அதிசார பயிற்சி என்ன? குரு பயிற்சினா ஒரு வீட்டில் இருந்து இப்போ நார்மலாக ஒரு மிதுன ராசியிலேருந்து கடக ராசிக்கு மூவ் ஆகிறார் வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படின்னா அது குரு பயிற்சி. சரி, இது மூவ் ஆகுறாரு, இதுலேயே நடுவில் கொஞ்சம் ஒரு 60 நாள் முன்னும் பின்னமெல்லாம் போயிட்டு வருவாங்க. ஏன்னா கிரகங்கள்ன்றது ஒரே வட்டப்பாதையில் ஒரே மாதிரி போகாது. இது வந்து ஒரு சயின்ஸ் தான். கொஞ்சம் முன்னும் பின்னும் போகும். இந்தமாதிரி முன்னாடி போகிறது தான் அதிசார பயிற்சின்றோம். அதுதான் இப்போ இந்த அக்டோபர் 18லேருந்து டிசம்பர் 20 வரைக்கும் நடக்குது. ஸோ இந்த அதிசாரப்போ என்னென்ன நடக்கும்னா, நிறைய பேருக்கு பலன்கள் மாறும். கல்யாணத்துக்கு தேடுறவங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடக்கும். ஜாபு ப்ரமோஷன் தேடுறவங்களுக்கு ப்ரமோஷன் அதிகமாக இருக்கும். குழந்தை பாக்கியம் தேடுறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பணம் வரவு நிறைய பேர் அதிகரிக்கிறதுக்கு தேடுறவங்க எல்லாருக்குமே பண வரவு கிடைக்கும். ஸோ நிறைய பேருக்கு வாழ்க்கையில் நிறைய மாறுதல் கிடைக்கும். குருன்றது முழு சுப கிரகம். ஸோ சுப நிகழ்ச்சியாக ஜாஸ்தியாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நோய் நொடிகள்லாம் குறையும். அதிகமான பண வரவுகள் வரும். அதை நல்ல இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும். டாக்குமெண்டேஷன் சம்மந்தமாக நிறைய நீங்கள் கையெழுத்து போடுறது வரும். அது உங்களுக்கே சாதகமாக முடிகிறதுக்கும் நிறைய அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. மேலும் நம்மளுக்கு இந்த அக்டோபர் மாதத்துலலாம் வந்து சூரியன் செவ்வாயெல்லாம் ஒன்றா இருந்தது. ஸோ நிறைய தடங்கள், நிறைய பேருக்கு அந்த வேலை, பணவரவு, குடும்ப விஷயங்கள், நிறைய விஷயத்தில் அந்த தடங்கள் இருந்துகிட்டே இருந்தது. இந்த நவம்பர் மாதம் சூரியன் செவ்வாயுமே வேறு வீட்டுக்கு பிரிஞ்சிட்டாங்க. ஸோ அதனால் அந்த தடங்கள் வந்து அதுவே கம்மியாயிடுச்சு. ஸோ இதுவே பெரிய விஷயம் நம்மளுக்கு. அந்த தடங்கள் எது இருந்ததோ அந்த தடங்கள் எல்லாமே இப்போ கம்மியாயிடுச்சு. கூட அந்த தடங்கள் பிரிஞ்சு குரு பகவான் நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதுனால சுபிட்சமான விஷயங்கள் வந்து ஒன்றும் நல்ல ஜாஸ்தியாக மேலே வர்றதுக்கு வந்து ரொம்ப அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் இந்த மாதம் வந்து ரொம்ப சுபிட்சமான மாதம். எவ்வளவு இதை கரெக்டாக பயன்படுத்திக்க முடியுமோ அவ்வளவும் பயன்படுத்திக்கோங்க. ஏற்கனவே என்ன தெய்வங்கள்லாம் வழிபடணும், எப்படி வழிபடணும்னு ஃபுல்லாக சொல்லியாச்சு. எந்த நாளில் வழிபடணும், எந்த மாதிரி வழிபடணும்னு அதை ஃபுல்லாக கேட்டு அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப நல்ல விஷயங்கள் வர வாழ்வோம். மேலும் உங்களுக்கு இன்னும் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எனக்கு இந்த பிஸ்னஸ் பண்ணணும், இல்லை இந்த வண்டி வாங்கணும், இங்கே வீடு வாங்கணும், எந்த திசையில் வாங்கணும், இந்த மாதிரி உங்கள் ஜாதகத்துக்கு குறிப்பிட்டு எதனா கேள்விகள் இருந்தால் கீழே இருக்க நம்பரை நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். வாழ்க வளமுடன்.